இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வாட்ஸ்அப்ல வந்து எப்படி ப்ராக்ஸி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ப்ராக்ஸி வந்து எப்படி ஆன் பண்றது அண்ட் ப்ராக்ஸினா என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து வாழ்க்கையில ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இல்லை, நான் வந்து எதில் நல்லா இருக்கேன், எனக்கு என்ன தெரியும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, ஒரு ஐடியாவே உங்களுக்கு இல்லை அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து மிஸ்டர் திங்கி அப்படின்ற இந்த பேஜ் என்னோட தான். ஸோ இந்த பேஜை நீங்கள் என்ன பண்ணலாம்னா போய் நீங்கள் வந்து ஒரு டிஎம் மட்டும் பண்ணால் போதும். லைக் உங்களோட ஐடியா என்ன அண்ட் உங்களுக்கு வந்து ஐடியா இருந்தால் அது எப்படி பண்ணுன்னு தெரியல அப்படின்னாலும், இல்லைனா ஐடியா வந்து இருந்து டெவலப் பண்ண தெரியாமல், ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் கரியர் பேஸ்டுனா இந்த மாதிரி லைக் உங்களுடைய லைக் ஐடியா பில்டிங்காக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா உங்களுடைய ஐடியாவே இல்லாமல் இருக்கட்டும், ஸோ நீங்கள் எதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதே தெரியாமல் இருந்தீங்கன்னா அதை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா லைக் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சொல்லுவேன். ஸோ இந்த பேஜ் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆக்சுவலி அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் போய் டிஎம் பண்ணலாம். ஜஸ்ட் டிஎம் மட்டும் பண்ணால் போதும். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, முதல் விஷயம் வந்து வாட்ஸ்அப்பில் ப்ராக்ஸி அப்படின்னா என்ன. இப்போ வந்து எப்படின்னா வாட்ஸ்அப் வந்து எப்படின்னா ஒரு சிலர் வந்து ஜிபி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவீங்க, ஒரு சிலர் ஒரு லைக் வேறு ஒரு அப்ளிகேஷன்ஸுக்கோ வேறு ஒரு பர்பஸ்க்கோ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறப்போ ஒரு சில இடத்துல என்ன ஆகும்னா வாட்ஸ்அப் வந்து ஒர்க் ஆகாது, வாட்ஸ்அப்போட ஒரு சில ஃபியூச்சர் வந்து ஒர்க் ஆகாது, உங்கள் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து பிளாக் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன பண்ணணும்னா வாட்ஸ்அப்பில் ப்ராக்ஸி அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. ப்ராக்ஸி அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து நம்ம படம் ஏற்றுறதுக்கு இல்லை லைக் க்ரோம்லாம் யூஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா விபிஎன் போட்டு மூவிஸ்லாம் டவுன்லோட் பண்ணுவோம். ஏன் விபிஎன் போட்டு பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய கண்ட்ரிக்கு வந்து அந்த மாதிரி லைக் அது வந்து அஃபிஷியல் கிடையாது, அது வந்து இல்லீகல்ன்றனால நம்ம என்ன பண்ணுவோம்னா வேறு ஒரு கண்ட்ரியோட சர்வர் எடுத்து பண்ணுவோம். ஸோ அதே தான் இப்படி பண்ண போகிறோம். லைக் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் ஒர்க் ஆகலை, உங்கள் கண்ட்ரியில் லைக் நீங்கள் இருக்கிற வந்து உங்கள் நம்பர் பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்றப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ப்ராக்ஸி அப்படின்ற ஒரு ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, வாட்ஸ்அப்லேயே வந்து இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணலாம். அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லைக் வேறு சர்வர்லேருந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தா உங்களுக்கு வரும். லைக் இப்போ வந்து நீங்கள் ஒரு ஆப் யூஸ் பண்ணுறப்போ க்ரோம் யூஸ் பண்ணுறப்போ வேறு ஒரு சர்வர்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணால் அது வந்து பார்த்தா ஒரு சில வெப்சைட்லாம் இல்லீகல் வெப்சைட்லாம் லைக் இந்தியாவில் ஆக்சஸ் இல்லாத வெப்சைட்ஸ் எல்லாமே உங்களால் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ண முடியும். லைக் ஒரு விபிஎன் யூஸ் பண்ணி பண்ணுறப்போ அதே தான் வாட்ஸ்அப்லேயும் இந்த ப்ராக்ஸினா நீங்கள் ஒரு சர்வர் மட்டும்தான் நீங்கள் வந்து தேவைப்படும். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏதாச்சும் ஒரு விபிஎன் ஆப் வந்து நீங்கள் ஏற்றுக்கங்க. ஏதாச்சும் ஒரு விபிஎன் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு யூபி அட்ரஸ் ஒன்று இருக்கும், ஐபி அட்ரஸ் ஒன்று இருக்கும். ஸோ அதான் வந்து பார்த்தா ஹாஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஐபி அட்ரஸை வந்து நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கணும். காப்பி பண்ணி வச்சதுக்கப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து மேலே போயிட்டு 3 டாட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போனீங்கன்னா ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டான்னு இருக்கும். அதில் வந்து ப்ராக்ஸி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ராக்ஸி அப்படின்ற ஆப்ஷனில் வந்து நீங்கள் ஆஃபில் இருக்கும், நீங்கள் வந்து அதை ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஐபி அட்ரஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இந்த ஹாஸ்ட் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துடணும். ஹாஸ்ட் நேமில் கொடுத்ததுக்கப்புறம் என்னென்னா நீங்கள் வந்து இதுக்கப்புறம் வந்து லைக் கீழே வந்து மீடியாஸ்க்கு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் வேறு எதுக்கும் ஒன்று இருக்கும். ஸோ அது மெசேஜும் மீடியா சம்திங் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் சும்மா நம்பர் மட்டும் மாற்றிக்கலாம், அப்படி இல்லைனா அப்படியே வச்சுக்கலாம். லைக் ஆக்சுவலி நம்பர் மாற்றிடுங்க, ஏன்னா ஹாஸ்ட் டைம் மாற்றுறப்போ கீழே இருக்க 2 நம்பர் ஏதாச்சும் ஒரு நம்பர் போட்டுக்கோங்க. லைக் அதில் இருக்கிறது ஒரு 2-3 நம்பர் எக்ஸ்ட்ரா மட்டும் ஆட் பண்ணால் போதும். அது நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த விபிஎன்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் நார்மலாக விபிஎன் போட்டு வாட்ஸ்அப்புக்குள்ளே போனால் லைக் இந்தியா சர்வர்லேயே இருக்கும். நீங்கள் விபிஎன்ல இருக்கிறத வந்து லைக் ப்ராக்ஸி அப்படின்றது ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிவிட்டு ஹாஸ்ட் அந்த ஐபி அட்ரஸை பேஸ்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த விபிஎன்ல என்ன கண்ட்ரி இருக்கோ அந்த கண்ட்ரியோட சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து இப்படி பண்ணுறப்போ வாட்ஸ்அப்பில் பிளாக் ஆயிடுச்சு இல்லை வாட்ஸ்அப் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்றப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண முடியும் இந்த ப்ராக்ஸி அப்படின்ற ஒரு ஃபீச்சர் யூஸ் பண்ணி. இது வந்து வாட்ஸ்அப் உள்ளே இன்பில்ட்டாக வந்து இருக்கனால அவ்வளோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு சில ஆப்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், லைக் ப்ராக்ஸி ஆப்ஸ்க்கு வந்து எது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. நீங்கள் அந்த ஆப்ஸை வந்து பார்த்தா யூஸ் பண்ணலாம். லைக் ஸோ அது வந்து மோஸ்ட்லி இருக்கும். அப்படி வரல அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் ப்ராக்ஸி போட்டு ஹோஸ்ட் நேம் கொடுத்தேன் வரல ப்ரோ அப்படின்னா நீங்கள் வந்து வேறு ஆப் ட்ரை பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ ஒரு ஆப் நீங்கள் பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தா ஒரு ஸ்டேஜில் வரும், ஏன்னா அது ரொம்ப சிம்பிளான விஷயம். வேறு சர்வர் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் வீடியோ அவ்வளோதான். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டாக சொல்லலாம். அண்ட் அவ்வளோதான் வீடியோ.